அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கும் சிக்கல் திருக்கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கோவிலானது நவநிதீஸ்வரர் கோவில் என அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் நாகப்பட்டினம் சிக்கலில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். இந்த ஆலயமானது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையை நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கிறது. முக்கியமாக இதனுடைய சிறப்பம்சம் மாபெரும் சிறப்பம்சமாகவே இருக்கிறது. நவநிதீஸ்வரர் கோவில் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழித்தடத்தில் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சிக்கல் ரயில் நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் கோலாகலமாக அமைந்திருக்கிறது. நவநிதீஸ்வரர் கோவில் முகுந்த சோழன் மன்னரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த இடத்தில் வரலாற்று பெயர் மல்லிகாரண்யம், சிக்கல், எண்கண், எட்டிக்குடி ஆகிய இடங்களில் உள்ள பரம்பொருள் முருகப்பெருமான் சிலையை ஒரே சிற்பியால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மன்னன் கோச்செங்க சோழனால் கட்டப்பட்ட மாடா கோவில்கள் ஒன்றாக இந்த கோவில் கருதப்படுகிறது. மன்னன் கோச்செங்க சோழன் சுமார் 70 மாடா கோவில்கள் கட்டியதாக நம்பப்படுகிறது. யானையால் எளிதில் அணுக முடியாது என்பது மாடா கோயில்களின் தனி சிறப்பம்சம். இந்த தலத்தில் ஜடாவர்மன், வீரபாண்டியன், சதாசிவன், மகாராயர், வீரபூபதி, அச்சுதேவ மகாராயர் ஆகிய மன்னர்கள் காலத்தை சேர்ந்த 8 கல்வெட்டுகள் சிறப்பாக அடங்கியிருக்கின்றன. முக்கியமாக இந்த நவநிதீஸ்வரர் கோயில் மாபெரும் சிறப்பம்சங்களை உடையது. பரம்பொருள் மகாவிஷ்ணு, முருகன், நாரதர், அகத்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், காத்தாரியன்னர், சோழ மன்னர்கள், முச்சுகுந்த சக்கரவர்த்தி, காமதேனு ஆகியோர் இங்கு இறைவனை வழிபட்டதாக நம்பிக்கை இருக்கிறது. முக்கியமாக சோழ மன்னன் முத்தரசனின் அறிவுறுத்தலின் பேரில் ஒரு சிற்பி இந்த தலத்திற்கு வந்து முதலில் ஒரு முருகன் சிலையை செய்தார். இந்த சிலையின் பிரார்த்தனைகளை அந்த சிற்பி செய்வதை தடுக்கும் பொருட்டு அவரின் வலது கட்டை விரலில் மன்னன் துண்டித்தான். சிற்பியின் கனவில் வந்து முருகன் தோன்றி எட்டுக்குடி கோவிலில் மற்றொரு சிலையை உருவாக்கும்படி சொன்னார். தனது கனவில் வந்த வழிமுறைகளை பின்பற்றி சிற்பி தனது வலது கட்டை விரலின் துணையின்றி சிலை செய்தார். சிலை கட்டி முடிக்கப்பட்டு எட்டுக்குடி கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது முத்தரசனுக்கு தெரிய வந்தது. சிற்பியின் செயலால் கோபமடைந்த அவர் மேலும் சிற்பங்களை உருவாக்க முடியாதபடி அவரை குருடனாக்கினார். மீண்டும் முருகன் கனவில் தோன்றி 3வது சிலையை உருவாக்க சொன்னார். இறைவன் அறிவுறுத்தலை பின்பற்றி தன் மகளின் உதவியோடு அதை செய்தார். சிலை செய்யும் போது உளி அவரது மகள் மீது பட்டு 2 துளி இரத்தம் அவர் கண்களில் தெரித்தது. அவருக்கு பார்வை திரும்பியது. பார்வை வந்ததும் என் கண் என கத்தினார். இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட முத்தரச மன்னன் சிற்பியின் பெருமையை உணர்ந்து அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டார். தேவர்கள் சூரபத்மன் தாக்குதலில் இருந்து தங்களை காக்க வேண்டி முருகப்பெருமானை வழிபட்டனர். முருகன் அரசனை அழிக்க முடிவு செய்து தன் அன்னை பார்வதியிடம் மேலே பெற்றார். அரக்கனை எதிர்கொள்ளும் திருச்செந்தூர் சென்று இந்நிகழ்வு சூரசம்ஹாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோவில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகன் இங்கு ஸ்ரீ சிங்காரவேலன் என அழைக்கப்படுகிறார். இங்கு சென்று இந்த நவநிதீஸ்வரர் கோவில் பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து சிக்கல்களையும் சிக்கலின்றி அவர் தீர்த்து வைக்கிறார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக தேவர்கள் மகாவிஷ்ணு அணுகி அசுர மன்னன் மகாபலியால் ஏற்பட்ட தொல்லைகளை முறையிட்ட அவரை அழிக்க உதவியை நாடினார். அசுர மன்னன் மகாபலியின் அரசவைக்கு செல்வதற்கு முன் மகாவிஷ்ணு குள்ளர் அவதாரம் எடுத்துக்கொண்டு பரம்பொருள் சிவபெருமானை வழிபட இந்த கோவிலுக்கு வந்தார். சிவபெருமான் அவருக்கு மகாபலியை அழிக்கும் சக்தியை அருளினார். எனவே விஷ்ணு இங்கு ஸ்ரீ கோவணமான பெருமாள், அதாவது கோலவாமன பெருமாளாக கிளம்பினார். அதாவது மகாபலி அரசர் மாபெரும் சிவன் பக்தர். சிவன் சன்னதியை ஒட்டி அவருக்கு தனிச்சன்னதி இருக்கிறது. காமதேனு பசு வறட்சியின் போது இறைச்சியை உட்கொண்டது. இதனை அறிந்த சிவபெருமான் அவனை சபித்து புலியின் தலை கொண்ட பசுவாக மாறினார். துக்கமடைந்த காமதேனு தன்னை மன்னிக்கும்படி இறைவனிடம் வேண்டியது. பரம்பொருள் சிவபெருமான் அவளை இந்த இடத்திற்கு வந்து இந்த கோவிலின் புனித குளத்தில் நீராடி பிரார்த்தனை செய்யுமாறு அறிவுறுத்தினார்.
அதன்படி காமதேனு இந்த கோவிலுக்கு வந்து நீராடி பழைய நிலைக்கு திரும்பியது. அவள் மடியிலிருந்து பால் வழிய ஆரம்பித்தது. குளம் முழுவதும் பால் குளமாக மாறியது. வெண்ணையும் உருவானது. பரம்பொருள் சிவபெருமான் உத்தரவுப்படி வசிஷ்டர் முனிவர் இந்த கோவிலுக்கு வந்து வெண்ணையை கொண்டு லிங்கத்தை உருவாக்கி பிரார்த்தனை செய்தார். சிவன் தோன்றி அவருக்கும் காமதேனுக்கும் தரிசனம் தந்தார். காமதேனுவையும் மன்னித்தார். இங்குள்ள இறைவன் ஸ்ரீ வெண்ணெய் லிங்கேஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். வசிஷ்ட முனிவர் உருவாக்கிய லிங்கம் சில மல்லிகை செடிகள் சிக்கியதாக நம்பப்படுகிறது. இதனால் இந்த இடம் சிக்கல் என பெயர் பெற்றது. அதாவது வசிஷ்டர் முனிவர் உருவாக்கிய லிங்கம் சில மல்லிகை செடிகளில் சிக்கியதாக நம்பப்படுகிறது. இதனால் இந்த இடம் சிக்கல் என கூறப்படுகிறது. இதற்கு மாபெரும் சிறப்பம்சம். முக்கியமாக இந்த கோவிலில் நவநிதீஸ்வரர் வெண்ணலிங்கேஸ்வரராக அழைக்கிறார். இங்கே தல விருட்சமாக மல்லிகை மரம் இருக்கிறது. அம்பாள் சத்தியாகிய தாசி எனும் இருக்கிறார். வேல் நெடுங்கண்ணி அம்மனாகவும் அருள் பாலிக்கிறார். இந்த குளத்தில் இந்த கோவிலின் தீர்த்தம் சுரீர புஷ்கரணி, பால் குலங்கம் மற்றும் கயா தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம். முக்கியமாக திருஞான சம்பந்தர் வழங்கிய பதிக பாடலை பாடுகிறார்கள். இந்த கோவிலானது 271வது தேவேர பாடல் பெற்ற சிவபெருமானுடைய கோவில்களில் ஒன்று. 83வது சிவஸ்தலமாக இருக்கிறது. சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருளியிருக்கிறார். இங்கு மரகதலிங்கம் உள்ளது என தெரிகிறது. இது சக்தி பீடங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. கிழக்கு நோக்கிய இக்கோயில் 3 நடைபாதைகளும் அதன் பிராதன கோபுரமும் 7 அடுக்குகளும் கொண்டது. சிக்கல் சிங்கார வேளர் என்று போற்றப்படும் முருகனுக்கு தனி சன்னதி இருப்பது மாபெரும் சிறப்பம்சம். அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து அனைவரையும் வழிபட்டு சென்றால் அனைத்து சிக்கலிலும் இருந்து வழிபடலாம். கருவறைக்கு பின்னால் லிங்கோத்பவரின் இருபுறமும் மகாவிஷ்ணு பிரம்மா வழிபட்ட தோரணையில் சிலைகள் உள்ளன. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரின் சன்னதி உள்ளது. இறைவனுக்கு தரிசிக்கும் முன் சில படிகள் ஏறி செல்ல வேண்டும். கருவறை நுழைவாயில் எந்த யானையும் உள்ளே நுழையாதபடி அளவுக்குரியதாக உள்ளது. தியாகராஜருக்கு தனி சன்னதி உள்ளது. வடமேற்கு மூலையில் ஸ்ரீ வரதராஞ்சநேயருக்கு தனிச்சன்னதி உள்ளது. காமதேனு முனிவர் மற்றும் வசிஷ்டர் மற்றும் பிற முனிவர்கள் இறைவனை வழிபட இருக்குமாறு சித்தரிக்கும் திருவுருவம் தாழ்வாரத்தில் கருவுரை சிற்பங்களாக இருக்கின்றன. பரம்பொருள் சிவபெருமான், பார்வதி தேவி சன்னதிகளை தவிர சுந்தர விநாயகர், முருகன், தியாகராஜர் மற்றும் மகாலட்சுமி, 63 நாயன்மார்கள், சப்த ரிஷிகள், கார்த்திகை விநாயகர்கள், விசாலட்சியுடன் கூடிய விஸ்வநாதர், பைரவர், நவகிரகம், சூரியன், சந்திரன் ஆகியோர் சன்னதிகளும் சிலைகளும் உள்ளன. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி மற்றும் அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். சனீஸ்வரன், லிங்கோத்பவ அவரது இருபுறம் விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் சிலைகளையும் இங்கு காணலாம். முக்கியமாக இந்த கோவிலில் வந்து பரம்பொருள் சிவபெருமானையும் சிங்கார வேளரிடம் சத்குரு சம்ஹார தரசது என்ற பிரார்த்தனையை ஓதினால் எதிரிகளால் ஏற்படும் இடையூறு நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள வரத ஆஞ்சநேயரின் ஆசீர்வாதத்தை பெற பக்தர்கள் அவர்களுக்கு தயிர்சாத பிரசாதம் வழங்குகிறார்கள். இந்த கோவிலில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 9 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கிறது. முக்கியமாக ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பிரம்மோத்சவம் கொண்டாடப்படுகிறது. ஐப்பதியில் கந்த சஷ்டியின் போது கொண்டாடப்படும் சூரசம்ஹார விழா மாபெரும் சிறப்புமிக்கது. ஆணியில் திருமஞ்சனம், ஆடியில் ஆடிப்பூர விழா, ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி விழா, புரட்டாசி நவராத்திரி சிறப்பம்சம், ஐப்பசியில் அன்னாபிஷேகம், கார்த்திகையில் திருக்கார்த்திகை விரதம், மார்கழியில் திருவாதிரை விரதம், தையில் மகர சங்கராந்தி, மாசியில் சிவராத்திரி மாபெருமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனியில் பங்குனி உத்திரம் நிகழ்ச்சி மாபெருமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு முறை பரம்பொருள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுபவர்களுக்கு எண்ணற்ற இன்பமும் அனைத்தும் நடக்கும். முக்கியமாக சிக்கலில் இருக்கும் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் உங்களுடைய சிக்கல்களை சிக்கலாக எடுத்து விடுகிறார் பரம்பொருள் சிவபெருமானும் முருகப்பெருமானும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.